ஒரு மகத்தான மாமனிதர். உலக அரங்கில் கிட்டத்தட்ட 20 நூற்றாண்டுகள், இன்றைக்கு நாம் நம்முடைய நபியை கடந்து 15 நூற்றாண்டுகள் வந்திருக்கிறோம். உலகம் இன்றைக்கும் சிந்திக்கும் இடத்தில் அவர்களின் சொற்கள் இருக்கிறது. இன்றைக்கும் சிந்திக்கிறது உலகம். நீ யாருக்கு உபகாரம் செய்தாலும் அன்றே மறந்துவிடு. உனக்கு பிறர் செய்த உபகாரத்தை மௌத்து வரைக்கும் மறக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனா மௌத்துக்கு பின்னாலேயும் மறக்காதுன்னாங்க. நாளைக்கு மறுமையில் அவன் தேவைப்பட்டு நிற்பான். அல்லாஹ்ட்ட சொல்வாரான் இந்த மூமின், யா அல்லாஹ், அதோ ஒருத்தன் நரகத்தில் கஷ்டப்படுறான், அவனை உள்ளே கொண்டு வந்துடுறேன். ஏன்பா, நான் அன்றைக்கி கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான், தாகமாக இருக்குன்னு தண்ணி கொடுத்தான், எனக்கு அவன் தண்ணி கொடுத்தான் இல்லையா, அதற்கு நான் நன்றி செலுத்தணுமே, நீ அவனை சொர்க்கத்துக்கு கொண்டு வாம்பானா. அல்லாஹ் சந்தோஷப்படுவான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சந்தோஷப்படுறான், அவனை சொர்க்கத்துக்கு கூட்டு வாங்குறான். ஏன்? இங்கேயும் நீ நன்றியோடு இருக்கணும்னு நினைக்கிற பாரு. எனக்கு உலகத்தில் நான் துன்பப்பட்ட போது துணை நின்றானே, அவன் நரகம் போகிறான், போகக்கூடாது என்று அடியான் அல்லாஹ்ட்ட பேசுவாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்வார்கள்? பிறர் உனக்கு செய்த உபகாரத்தை மறுமையில் கூட மறக்கக்கூடாது. நீ யாருக்கு உபகாரம் செய்தால் அன்னைக்கே மறந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன்கிட்ட இருந்து பிரதி எதிர்பார்க்காதுங்கிறாங்க. நீ எதிர்பார்த்தா ஆபத்தானது.